விவசாயிகளுக்காக திமுக குரல் கொடுக்க, விவசாயிகளுக்காக திமுக என்ன செய்தது அப்படின்னு சொல்லி தாவேகா சொல்லிக் கொடுக்க, ஒட்டுமொத்தமாக போராட்டம் ஏன், அதுவும் குறிப்பாக இந்த ரேஷன் கடையில் கருப்பு கவுனிலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிற செய்தியெல்லாம் கேட்கும்போது குபீர்னு வேத்துருச்சு. என்னையா நமக்கு தெரியாமல் ரேஷன் கடையில் கருப்பு கவுனி அரிசிலாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி KN நேரு அவர்கள் 1000 ஏக்கருக்கு மேலே வச்சிருக்காரப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் ரேஷன் கடையிலேருந்து அரிசி வாங்கி தான் அதை தான் கஞ்சி குடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, தென்மண்டல முதலமைச்சர்களுடைய அந்த மாநாடு நடந்துட்டு இருக்குல்ல, அதில் விஜய் அவர்கள் பேசினதை இன்னைக்கு சன் டிவிக்காரங்கெல்லாம் விஜய் அவர்கள் பின்வாங்கி விட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபர்ஸ்ட், தென்மண்டல முதலமைச்சர்களுடைய மாநாடு ஒரு கூட்டம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. அதில் துணைத் தலைவராக நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த முதல்வர் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். தலைவராக அமித்ஷா அவர்கள் இருந்திருந்தார். நேற்றே அமித்ஷா வந்துட்டார். அமித்ஷா வந்த உடனே அவர் ரிசீவ் பண்ணாங்க முதலமைச்சர் அப்படிங்கிற வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி அந்த கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் பலவிதமான சர்ச்சையான நிகழ்வுகள் எல்லாமே நடந்திருக்கும். ஏன்னா ஒன்று கர்நாடகாவிலேருந்து முதலமைச்சர் வராரு, இன்னொன்று கேரளாவிலேருந்து முதலமைச்சர் வரார். இப்போ கர்நாடகா முதலமைச்சர்கள் கேரளா முதலமைச்சர் அப்படிலாம் சொல்லும்போது இரண்டு இடத்துலையுமே நமக்கு தண்ணீர், அதை சம்மந்தப்பட்ட பல வழக்குகள், இரண்டு மாநிலங்களுக்கு இடையே பலவிதமான பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்துட்டு இருக்கனால இவங்க இரண்டு பேரும் பேசுறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதில் இப்போ விஜய் அவர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். தொகுதி மறுவரையறையில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது, இங்கே நோ டீலிமிட்டேஷன் இல்லாட்டி ஃபேர் டீலிமிட்டேஷன் இப்படிங்கிற பல சர்ச்சையான கருத்துக்களை சன் டிவி, திமுக காரங்க உட்பட நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈவன் டிடிவி தினகரன் அவர்கள் கூட இன்னைக்கு விஜய் அவர்களை பார்த்து தமிழ்நாடு என்ன நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத மாறி ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற கொள்கைக்கு மாறிவிட்டதா, அப்படியே யூட்டர்ன் அடித்து விட்டாரா விஜய் அவர்கள் அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. நாட் ஓன்லி டிடிவி தினகரன் அவர்களுங்க, நிறைய பேர் இந்த செய்தியை போட்டு பரப்பிக்கிட்டு என்னையா இப்படி யூட்டர்ன் அடிச்சிட்டாராமே அப்படின்னு சொல்லி நம்மளையே டேக் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் அங்கே சொன்னது என்ன, நீங்கள் 50% எல்லா மாநிலங்களிலும் தொகுதியினுடைய அடிப்படையில் 50% அப்படிங்கிறத நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அது நம்மளை பாதிக்கும். அது எப்படி நம்மளை பாதிக்கும்? ஒரு தொகுதினா என்ன, இத்தனை மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி தான் ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் என்ன செஞ்சிட்டோம், மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படிங்கிறத நம்ம செஞ்சிட்டோம். இதனால் நம்முடைய தொகுதிகள் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். இல்லாட்டி பிற மாநிலங்களை விட நம்முடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். ஸோ தொகுதிகளின் அடிப்படையில் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டாலோ, அப்படி இல்லைனா மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டாலோ நாம் என்ன செய்வோம், நம்முடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை பிற மாநிலங்களை விட கம்மியாக இருக்கும். இது நம்முடைய வாய்ஸ் அவுட், நம்ம பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய நமக்கான குரல் அப்படிங்கிறது அது கம்மியாகும். இதை தான் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற தொகுதி மறு ஆய்வு அப்படிங்கிறத பற்றியான பலவிதமான சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு தமிழ்நாட்டு அரசாங்கமான தாவேகா எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே எதிர்ப்பை இன்னைக்கு அங்கேயும், அதாவது தென்மண்டல முதலமைச்சர்களுடைய மாநாடு நடந்துச்சுல, அங்கேயும் சொல்லியிருக்காங்க, தொகுதி மறு வரையறையில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது. இப்போ எந்த மாதிரி பிரதிநிதித்துவம் இருக்கிறதோ அதே மாதிரியான பிரதிநிதித்துவம் தான் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் கேரண்டி தரணும். சாதாரணமாக சொல்லிட்டு போயிடக்கூடாது, இப்படி தான் நாங்கள் பிரதிநிதித்துவம் தருவோம், இப்படி பிரதிநிதித்துவம் தருவோம், நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டிட்ட சும்மா வாயால் சொன்னால் மட்டும் போதாது, எங்களுக்கு அதற்கான ஒரு கேரண்டி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏதாவது ஊடகம் பேசினாங்களா? பேசியிருக்க மாட்டாங்களே. இதை இப்போ பேசுறதுனால நம்ம முட்டு கொடுக்குற மாதிரி ஆயிருமா? உண்மையை பேசுறதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வித்தியாசமே தெரியாதாடா கடைசி வரவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இதுதான் நடந்த உண்மை. அடுத்ததா, முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் கேரள அரசாங்கம் வேறொரு கொஸ்டினோடி நம்மக்கிட்ட வந்தாங்க. நீங்களே தமிழக எல்லையில் ஒரு டேமை கட்டிக்கோங்க, இந்த டேம் கட்டுறதுக்கான அனைத்து செலவுகளையும் கேரள அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். டேம் கட்டி முடித்த பிறகு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தண்ணீர் வேண்டுமோ அந்த தண்ணீர் அதேபடி இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துட்டு இருந்தோமோ அப்படியே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேரள அரசாங்கத்தினுடைய முதல்வர் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய முதல்வரான விஜய் அவர்களை பார்த்து கேட்டுக்கொண்டார். அப்படின்னும் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்ல இந்த டேம் அப்படிங்கிறது பெரிய அச்சுறுத்தலா இல்லை இந்த முல்லை பெரியார் பிரச்சனையை பற்றி மறுபடியும் இங்கே பேசுவதற்கான தேவை என்ன அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாடு அரசாங்கம் அங்கே முன்வைத்ததாகவும், அதில் எந்த விதமான கேரண்டி நாங்கள் கெட்டிக்கிறோம் இல்லை நீங்கள் கெட்டுங்க அப்படி எதுவுமே கொடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும், மேலாண்மை ஆணைய உத்தரவுகளை அமல்படுத்த வேண்டும். மேகதாதுவில் அணை கட்டுவது அப்படிங்கிறது 2 மாநிலங்களுக்கும் ரொம்ப நன்மை பயக்கும், நீங்கள் இதுக்கு ஒத்துக்கொண்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்நாடகா சார்பாக நம்மக்கிட்ட கேட்டதாகவும், நாம் என்ன சொல்லிட்டோம்,
அதெல்லாம் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தர வேண்டிய தண்ணீரை தாங்க, தண்ணீரை தந்த பிறகு தான் எந்த பேச்சுவார்த்தையும், தண்ணீரை தருவதற்கு இந்த பேச்சுவார்த்தை முடிந்தால் தான் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டா தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை பாதுகாக்க தெரியும் என்பதை விஜய் அவர்கள் அங்கே குறிப்பிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் கேட்கிறார். +1 +2 அந்த மார்க்கின் அடிப்படையில் எங்களுக்கு அடுத்ததாக மருத்துவ சேர்க்கை அப்படிங்கிறது செய்யுங்க, நீட் அப்படிங்கிறதுலேருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கை அங்கே வச்சிருக்கார். அப்படின்னும் போதைப் பொருட்களை தடுக்க மாநிலங்களுக்கு இடையே கூட்டமைப்பு தேவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா போதைப் பொருள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு இலகுவாக வந்து விடுகிறது, ரொம்ப ஈஸியாக வந்துடுது. இதர் பைக் இல்லாட்டி டாக்ஸி, பஸ்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி லாரி எது வழியாவது வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், மனிதர்களே கடத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதற்காகவே நம்ம என்ன செய்யணும், மாநிலங்களுக்கு இடையே ஒரு கூட்டமைப்பு அப்படிங்கிறது தேவை. மாநிலங்களுக்கு இடையே ஒரு ரகசிய கூட்டமைப்புலாம் இருந்து அதை கண்காணிக்கக்கூடிய திறமை இருந்து, அப்படி கண்காணிக்கும் போது ஒரு எவிடன்ஸ் கிடைக்குதா, அதை இன்னொரு மாநிலத்துக்கு பாஸ் பண்ணணுமா, டக்குன்னு அந்த நெட்வொர்க் வழியாக பாஸ் ஆகி உடனடியாக அந்த நெட்வொர்க், அதாவது போதை நெட்வொர்க்கை நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை தான் தமிழ்நாட்டு சார்பாக விஜய் அவர்கள் வைத்திருக்கிறார், ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனையில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற வேண்டும். எகெயின் சொல்லிட்டாங்க, மாநிலங்களுக்கு இடையே இந்த பிரச்சனை, நீர் பிரச்சனை இருக்கா, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்க. நீங்களா ஒரு அதிகாரத்தை எடுத்து நீங்களா இதை செய்யுங்க, நாங்கள் அதை செய்கிறோம், தமிழ்நாட்டுக்கு இது நல்லது, கேரளாவுக்கு இது நல்லது, கர்நாடகத்துக்கு இது நல்லது அப்படின்னு சொல்லாமல் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன, கரெக்டான விஷயம் தானே, அதுக்கு தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலங்களும் நடந்து கொண்டால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மறுபடியும் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக முதல்வர் விஜய் அவர்கள் அங்கே கோரிக்கையாக வச்சுருக்காங்க. பெங்களூரு மெட்ரோவை ஓசூர் வரை நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நல்ல கருத்து தான். பெங்களூர் வரை மெட்ரோ இருக்குன்னா அது ஓசூர் வரை கொண்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அதையும் பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற கோரிக்கையை வச்சிருக்காரு. மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கு +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த தமிழ்நாட்டை அனுமதிக்க வேண்டும். அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் இருக்குல்ல, அந்த மருத்துவக் கல்லூரிகளில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்முடைய மாணவர்களுக்கான அந்த சீட்டை ஃபில் பண்ணிட்டு இருக்கோம்ல, அது பேஸ்ட் ஆன் +2 மதிப்பெண்கள் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா இங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒதுக்கீடு இடங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சிருவோம், +2 மதிப்பெண்ணை வச்சு எங்களுக்கு தேவையான மாணவர்களை நிரப்பிக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆன்லைன் மருந்து விற்பனையை ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்லைன் மருந்து விற்பனை அப்படிங்கிறத பெயரில் நிறைய பேர் போதைப் பொருளையும் மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களையும் ஒவ்வொரு இடத்துல வந்து என்ன செஞ்சிடறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அதனால் ஆன்லைன் மருந்து விற்பனை அப்படிங்கிறது இங்கே என்ன செய்யப்பட வேண்டும், ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். கடல்சார் பொருளாதாரத்திற்கு புதிய திட்டமிடல் அவசியமாகிறது. ஏன்னா இதுவரையிலும் விவசாயமாக இருக்கட்டும், இல்லாட்டி வேற விளைநிலங்களாக இருக்கட்டும், விளைபொருட்களாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒவ்வொரு திட்டங்களையும் ஒவ்வொரு அமைப்பையும் உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் கடல்சார் பொருளாதாரத்திற்கு அப்படிங்கிறது பெரிய திட்டமிடுதல் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அந்த பெரிய திட்டமிடுதல் போட்டு கடல்சார் பொருளாதாரத்தை இன்னும் ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தாவேகாவினுடைய கோரிக்கையாக மாறி இருக்கிறது. தென் மாநிலங்களுக்கு நிதி செலவீன சுயாட்சி அதிகாரம் தேவை. இந்த இடத்துல அவங்க சுயாட்சி அதிகாரம், எங்களுக்கு நிதி செலவீனம் செய்வதும் அந்த நிதியை நாங்கள் மேம்படுத்துவது அப்படிங்கிறதுக்கான சுயாட்சி அதிகாரம் தேவை அப்படிங்கிற ஒரு குரலை பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பதிவு செய்திருக்கிறார் தமிழகத்தினுடைய முதல்வர் விஜய் அவர்கள். ஆனால் சன் டிவிக்காரன் என்ன மட்டும் போட்டு விட்டுட்டு இருக்கானா, இல்லை டீலிமிட்டேஷன்லேருந்து ஃபேர் லிமிட்டேஷனுக்கு ஜம்ப் பண்ணிட்டாரு. அவர் ஜம்ப் பண்ணலை, அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் திமுக காரங்க தானப்பா, நாங்கள் டீலிமிட்டேஷனுக்கு எதிரானவங்களே கிடையாது, நாங்கள் ஃபேர் லிமிட்டேஷனுக்கு ஆதரவானவங்களே அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி ஜம்ப் பண்ணீங்க. அதை மக்கள் கேட்டு அதை மக்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே பகிர்ந்த பிறகு எப்படிடா இதே மாதிரி பிரச்சனையை தாவேக்காக்கு எதிராக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்க பார்த்தீங்களா. இதில் திமுகவினுடைய ஐடி விங் வேறு, இதை தான் நீங்கள் ஸ்டேட்டஸாக வைக்கணும், இதை தான் நீங்கள் ஷேர் பண்ணணும், இதை தான் உங்களுடைய குரூப்பில் போஸ்ட் பண்ணணும், இதை தான் நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஷேர் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை அவங்களுடைய வாட்ஸ்அப் முழுவதுமாகவே பரப்பி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் பிரச்சனையை விவாதிக்கக்கூடிய இடம் சட்டமன்றம். ஆனால் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் எங்கே அப்படிங்கிற கேள்வியை கடந்த 2 தினங்களாக நிறைய பேர் கேட்டாங்க. இன்னைக்கு ஓரிரு இடங்களில் நம்மளால் எதிர்க்கட்சி தலைவரை பார்க்க முடிந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் ஏன் வருகிறார், நம்ம ஆளும் கட்சியை சார்ந்த முதல்வர் இன்னைக்கு வரல பார்த்துக்கோங்க. அப்படி வராதனால அவர் வரலன்னா நம்ம எந்திரிக்க வேண்டாம், அதனால் உள்ளக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாரா, இல்லை வேறு ஏதாவது காரணமா அப்படிங்கிறத நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அடுத்ததா
நீ எப்படி காலையில் எந்திரிச்ச உடனே நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்ப அப்படின்னு சொல்றியோ அதே மாதிரி தான் இப்போ என்ன செய்கிறாங்க, நிறைய மக்கள் ரேஷன் கடையிலிருந்து வாங்கக்கூடிய அரிசியை அவங்களுடைய சாப்பாட்டுக்காக பயன்படுத்துகிறாங்க. அது ஆட்டு மாட்டுக்காக மட்டும் பயன்படுத்துறது கிடையாதுன்னு சொல்லி கே நேரு அவர்கள் சொல்கிறார். கே நேரு அவர்கள் சொன்ன உடனே கண்டிப்பாக இல்லைங்க, கருப்பரிசிலாம் நிறைய இருக்குது, அந்த அளவுக்கு தரம் கூடின அரிசியை நாம் கொடுக்க வேண்டும், இதுவரையில் நீங்கள் அப்படி கொடுக்கலை, இது மக்களுக்காக போய் சேரவில்லை, மக்கள் அதை வாங்கினாலும் அவங்களுடைய கால்நடைகளுக்காக தான் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏவா வேலு அவர்கள் உட்பட நிறைய பேர் பொங்குன்னு பொங்குனாங்க. அதுவும் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நெல்மணி சிந்தவில்லை, ஒரு நெல்மணி நனையவில்லை அப்படின்னு சொன்னதற்கு வெங்கட்ராமன் அவர்கள் அவர் கையில் இருக்கக்கூடிய புகைப்படங்களெல்லாம் வச்சு 5000 நெல் மூட்டைகள் காணாமல் போனது, 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்தது, 1 லட்சத்துக்கும் அதிகமான நெல் மூட்டைகளை மக்களிடம் இருந்து வாங்க முடியாமல், அங்கே இடமில்லாமல் வாங்கப்படாமலே இருந்த அந்த நெல்மணிகள் வீணாய் போனது அப்படின்னு சொல்லி பலவிதமான எவிடன்ஸை தூக்கிட்டு வந்துட்டாரு. எவிடன்ஸை தூக்கிட்டு வந்த பிறகு திமுகவால் நிற்க முடியுமா என்ன? அதுவும் குறிப்பாக கே நேரு அவர்கள் வீட்டில் ரேஷன் கடையிலேருந்து வாங்கின அரிசியில் சர்க்கரை குறைவாக இருப்பதனால் அதை தான் கஞ்சி வச்சு குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. ஆனால் கே நேரு அவர்கள் பசுமை விகடனுக்கு அளித்த பேட்டி அப்படி சொல்லலையே. பசுமை விகடனில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, கருப்பு கவுனி தான் நான் சாப்பிடுவேன், எனக்கு சுகர் இருக்கிறதுனால, அதெல்லாம் நான் இங்கேயே பயிர் போட்டுக்கிடுவேன். 1000 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்காரு, எல்லாமே விவசாய பூமி, அங்கே பயிர் போட்டு அதையே அவர் அறுவடை செஞ்சு அதையே சாப்பிட்டுக்கிறாரு. இதில் இன்றைக்கி திமுக காரங்க வந்து சொல்கிறாங்க கே நேரு அவர்கள் எங்கே தான் சாப்பிடுவார், ரேஷன் கடையிலேருந்து வாங்கின அரிசியை தான் சாப்பிடுவார். கேட்குற எங்களுடைய காதுகள் பாவம் இல்லையா? இவ்வளோ பெரிய அபாண்டமான பொய்யெல்லாம் வந்து எங்ககிட்ட சொல்கிறீங்களே, நீங்களாம் எப்படிப்பா அப்படிங்கிற கேள்வியை நம்ம இங்கே கேட்டுக்கலாம். இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் சில நிகழ்வுகள் எல்லாமே நடந்திருக்கு, நிறைய செய்திகள் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது, அதை அடுத்த பதிவில் பார்த்துடலாம். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.